கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் சென்னை மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யும் வீராணம் ஏரி முழு கொள்ளளவு நீரை தேக்கி வைக்க முடியாத நிலையில் உள்ளது. இதற்கான காரணத்தை களத்திலிருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அமைந்துள்ளது இந்த வீராணம் ஏரி. இந்த வீராண ஏரியை பார்த்தோம்னாக்க 10ஆம் நூற்றாண்டில் ராஜத்திய சோழனால் வெட்டப்பட்டது. இந்த வீராணம் ஏரி 16 கிலோமீட்டர் நீளமும் 5.6 கிலோமீட்டர் அகலமும் கூடிய சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், புவனகிரி விவசாயிகளுக்கு 34 மதுகள் வழியாக பாசனத்திற்கு தண்ணீர் விடும் வகையிலும் சென்னை மக்களின் குடிநீருக்காகவும் இந்த வீராணம் ஏரி தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வீராணம் ஏரியின் முழு கொள்ளளவு 1465 மில்லியன் கண்ணாடி தண்ணீர் தேக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெறும் 980 மில்லியன் கண்ணாடி தண்ணீர் மட்டுமே தேக்கப்பட்டு வருகிறது. இதனால் சென்னை குடிநீருக்காக இருந்தாலும் சரி, அதே போல் விவசாய பணிகளுக்காக இருந்தாலும் சரி, உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதே போல் பார்த்தோம்னாக்க கோடை காலங்களில் சென்னை குடிநீருக்கு கோடை காலம் தொடங்கிய சில தினங்களிலே தண்ணீர் நிறுத்தும் பணி நடைபெறுகிறது. ஏனென்றால் இது முழு கொள்ளளவு என்பது முறையான பராமரிப்பு இல்லாதால் இந்த வீராணம் ஏரியில் தண்ணீர் தேக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவசாய சங்க தலைவர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஏரியில் முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி பணிகளை மேற்கொள்ள வேண்டும், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார்? நாங்கள் தொடர்ந்து வீராணம் ஏரியை முழுமையாக தூர்வாரதுங்கிறது பெயரளவில் மட்டும் இல்லாமல் முழுமையாக தூர்வாரணும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்கிறதுக்கு என்எல்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஷினராக இருக்குது. தண்ணி இருக்கக்குள்ளே கூட அதை மண்ணை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஓரத்தில் கிட்டத்தட்ட பல 100 டிஎம்சி மெட்ரிக் மண்ணை இந்த ஓரத்தில் மட்டுமே போடலாம். அதே போல் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக புதர் மண்டி போயிருக்குது. கிட்டத்தட்ட இது ஆரம்ப காலத்தில் 1.22 டிஎம்சி தண்ணி பிடிச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டிஎம்சி குறைவாக 0.96 டிஎம்சி தான் தண்ணீர் பிடிக்குது. இது இன்னும் குறைஞ்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது முழுமையாக தூர்வாரினாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏக்கருக்கான பாசன வசதி பெறும். இந்த ஏரி முழுமையாக தூர்வாரினா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே வேணும். 200 கோடிங்கிறது அந்த மண்ணை மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். அரசு நினைச்சாக்கா இந்த மண்ணை இலவசமாக விவசாயிகள் வெட்டி கொடுத்தாங்கன்னா இந்த கோடை காலத்தில் அந்த மண்ணை விவசாயிகள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி கூட அரசு ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்தி வீராண ஏரியில் ஒரே யூனிஃபார்மாக அரசாங்கமே வெட்டி கொடுக்கணும். இலவசமாக அரசாங்கமே வெட்டி கொடுத்தாக்கா அந்த தண்ணியை அந்த மண்ணை கொண்டு போய் விவசாயிகள் எங்களுக்கு தேவையான விளைநிலத்தில், இப்போ ஏன்னா இது வண்டல் விளைநிலத்தில் போட்டால் எங்களுக்கு மகசூல் கூடுதலாக கிடைக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணீருக்கு ராயல்ட்டின்னு கேட்டோம். ராயல்ட்டி மீன்ஸ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் இந்த தண்ணியை விவசாயிகளுடைய இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து சென்னை நகரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அங்கே நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம். அந்த தண்ணி, அந்த தண்ணீர் வரின்னு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒரு பகுதியை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியை தூர்வாரி அதனுடைய மராமத்து பணியை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குங்கிறத நான் பல ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்திடுவோம். வீராண ஏரிக்கு ஜெயலலிதா இருந்தப்போ, முதல்வராக இருந்தப்போ 110 விதிக்கு வெறும் 44 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த 44 கோடி ரூபாயை முழுமையாக செலவு பண்ணலை. அதனால அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே தூர்வாரப்பட்டதுன்னு சொல்லி பொதுப்பணி அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக அந்த 44 கோடி ரூபாயில் ஒரு 10 கோடி ரூபா கூட அதுக்கு செலவு பண்ணல. அந்த பணம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. அதனால் இதை முழுமையாக இந்த பகுதி விவசாயிகளுடைய ஒரு குழு அமைச்சு அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வேலையை செய்யணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 45 அடி ஆழமுள்ள ஏரி இப்போது 20 அடி ஆழம்தான் இருக்கிறது. இது விவசாயிகளுக்காக வெட்டப்பட்ட ஏரி. சோழர் காலத்தில் மிகப்பெரிய ஏரி. இப்பொழுது கிட்டத்தட்ட 1968 வீராணம் திட்டம் கொண்டு அது பல்வேறு காரணங்களால் நிறைவேற்ற முடியாமல் 2004ஆம் ஆண்டு புதிய வீராணம் திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னைக்கு கொண்டு வருவது திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஏரியுடைய கொள்ளளவு முழுமையாக இல்லாத காரணத்தினால் விவசாயிகளுக்கும் விவசாய விளைநிலத்துக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. குடிநீர் கொண்டு போகிறது சென்னைக்கும் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. விவசாயிகள் நலம், குடிநீருக்காக சென்னை மக்களுடைய நலன் கருதி இந்த வீராண ஏரியை ஆழப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆட்சி மாறும்பொழுதும் வீராண ஏரியை ஆழப்படுத்தும் நிதி ஒதுக்குகிறார்கள். அந்த நிதி முறையாக செலவிடப்படாமல், அது ஆழப்படுத்தப்படாமல் எங்கு பார்த்தாலும் முட்புதர்களாகவும் மரம் செடி கொடிகள் முளைத்து இருக்கிறது.
தண்ணீர் தேக்கினாலும் இந்த குறைந்த கொள்ளளவு உள்ள தண்ணீரை தேக்க முடியாத அளவுக்கு இந்த வீராணை ஏரி இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. ஆகவே தமிழக அரசாங்கம் வருகின்ற காலகட்டத்தில் முழுமையாக இந்த வீராணை ஏரியை ஆழப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வீராணம் ஏரியின் தற்போதைய நிலை குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் அளித்த தகவலை பார்த்தோம். அதே சமயம் வீராணம் ஏரியை தூர்வார அரசுக்கு அறிக்கை அளித்திருப்பதாகவும் 400 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளதாக நமது செய்தியாளர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை அதிகாரிகள் நம்ம கேட்டபோது இந்த வீராணம் ஏரியை தூர்வாதற்கான அந்த அறிக்கையை அரசிடம் கொடுத்துள்ளதாகவும் அது வந்துட்டு ஆய்வில் இருப்பதாகவும் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் கூட இந்த வீராணம் ஏரி விவசாயிகளுக்காகவும் தற்போது சென்னை குடிநீர் மக்களுக்காகவும் பெருமையான ஏரியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீராணம் ஏரி போர்க்கால அடிப்படையில் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு தூர்வாரி முழு கொள்ளளவை எட்டும் வகையில் அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.